வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ SMD ரெசிஸ்டர் சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் ஆன SMD ரெசிஸ்டரை பற்றிய டீட்டெயில்ஸ். அதில் கோடிங் எப்படி கண்டுபிடிக்கணும், வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய ரெசிஸ்டர்ஸ். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து வோல்டேஜ் ட்ராப் பண்ணுறதுக்காக, when ட்ராப் வோல்டேஜ், ஓகேவா, கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது வோல்ட் வந்து ட்ராப் ஆகும். எவ்வளோ ட்ராப் ஆகும் அப்படிங்கிறது மதிப்பை பொறுத்தது. இந்த மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மேலே வந்து ரிங் பேண்டு, கலர் கோடு கொடுத்துருக்கு. அந்த கலர் கோடை பொறுத்து நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம். அந்த வேல்யூ சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு மல்டிமீட்டர் மூலிமா நம்ம செக் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸ் இல்லாத எந்த ஒரு சர்க்யூட்டையும் டிசைன் பண்ணவே முடியாது. ஓகேவா, அப்போ கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் வரும். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நிறைய பழக்கத்தில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸில் நிறைய டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கார்பன் ரெசிஸ்டர் இருக்குது, கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர் இருக்குது, மெட்டல் ஆக்சைடு ஃபிலிம் ரெசிஸ்டர் இருக்குது, டியூப்லர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் இருக்குது, CLR கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் இருக்குது, செரமிக் கோட்டட் ரெசிஸ்டர் இருக்குது. டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் கடந்து வந்திருக்கோம். சரி, இப்போ என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது மதிப்பு கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு. அதில் எதுனா இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கலர் கோடு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ரிங் ஒன்று இருக்கும், செகண்ட் ரிங்கு, மூணாவது ரிங்கு, நாலாவது ரிங்கு. ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த ரெண்டு சிக்னிஃபிகண்ட் மாறாதது, அந்த கலரோட வேல்யூ அப்படியே போடணும். மூணாவது கலர் கோடு வரும் இல்லையா, அது வந்து மல்டிப்ளையர்னு பேர். நாலாவது கலர் கோடு வந்து டாலரன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டில் ஒர்க் பண்ணும் பொழுது அதனுடைய மதிப்பு எத்தனை %, இவ்வளோ % கூடும் அல்லது குறையும். அதாவது +or-5%, +or-10%, +or-15%. கலர்லெஸ் வந்துச்சுன்னா +or-20 to 25% இப்படியெல்லாம் இருக்கும். 3 பேண்டு கலர் கோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 4 பேண்டு கலர் கோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 5 பேண்ட் கலர் கோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பற்றிய வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. பாருங்கள், நியூ கமர்ஸ் யாராக வந்தால் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. சரி, இதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்தது பாருங்கள். இந்த மாதிரி ரெசிஸ்டர் இருக்குது, இந்த மாதிரி ரெசிஸ்டர் இருக்குது. இது பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, பாருங்கள், இதான் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி இருக்குது. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். ரொம்ப சின்னதாக டைனியாக இருக்கும். இதில் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு வந்து வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் கோடிங் அப்படின்னு பேர். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸினுடைய மேலே வந்து 3 சிஸ்டம் இருக்குது. 3 டிஜிட் சிஸ்டம் ஒன்று இருக்குது, 4 டிஜிட் சிஸ்டம் இருக்குது, EIA 96 சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இதன் மூலிமா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸில் உபயோகப்படுத்தி சர்க்யூட்டை டிசைன் பண்ணிவிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே, SMD ரெசிஸ்டன்ஸ் மேலே இந்த மாதிரியெல்லாம் கோடிங் இருக்கும். இப்போது வந்து R100, 30, R9 இப்படியெல்லாம் இருக்குது. 5R60, 103, 151 இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு காமிச்சிருக்கேன் 4 டிஜிட் சிஸ்டம். இந்த இடத்துல இருக்குது R382, R3 கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு, ஓகேவா. ஆர் இந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 3 டிஜிட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2R3, தென் இந்த இடத்துல 063 இதெல்லாம் வருது 3 டிஜிட்ஸ். இது வந்து 4 டிஜிட் சிஸ்டம். பாருங்கள், இதில் பாருங்களேன், இதில் பாருங்கள் 223, 4R7, 8202 இது மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரிலாம் வந்தால் இந்த வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இதில் வந்து 472 அப்படின்னு போட்டிருக்கு ஒரு SMD ரெசிஸ்டர் மேலே. இதனுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் மீட்டரில் செக் பண்ண முடியும். இன்னொரு ரெசிஸ்டன்ஸில் 2512 போட்டிருக்கு. இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2R2, 103, 4R7, 8202 இப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு. பாருங்கள், இன்னும் பாருங்களேன், சொல்லப்போனால் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். சரி, டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லை மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது, அதனுடைய மதிப்பும் மல்டிமீட்டரில் காமிக்கக்கூடிய ரீடிங்கும் சரியாக இருக்கா இல்லையா
அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இதெல்லாம் சம் மாடல் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெசன்ஸ்லாம் இருக்குது. ரெசன்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. இதை கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்? முதல்ல இந்த காமன்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பொதுவாக நம்முடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் எப்படி இருக்கும்? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர்டு. ஓகேவா? இது ஒரு எல்இடி டிவியில் வரக்கூடிய மதர் போர்டு இந்த இடத்துல இருக்குது. இதில் ரெசன்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ரெசன்ஸு கம்பல்சரி இருக்கும். எங்கே இருக்கும் கண்டுபிடிக்கிறது? அது ஒன்று வேணும் இல்லையா? முதல்ல ரெசன்ஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதன் மதிப்பு சரியாக பார்க்குறதுக்கு கோடிங் தெரியணும். மதிப்பை கண்டுபிடிக்கணும். 3 முறையில் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இதில் மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் இதில் மட்டும் இல்லை. நாம் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கூடிய எல்இடி டிவியில் வரக்கூடிய ஸ்கேலர் போர்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்கேலர் போர்டு. இந்த ஸ்கேலர் போர்டில் உங்களுக்கு எல்லாமே காமன்ஸ் இருக்குது. இதில் எல்லாம் எஸ்எம்டி காமன்ஸ் இருக்கா? பொதுவாக எஸ்எம்டி காமன்ஸ் இருக்குது. பர்டிகுலர் ரெசன்ஸ் எங்கே இருக்குது? நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ரெசன்ஸ் மேலே இது பிளாக் கலரில் பாடி இருக்கும். லெஃப்ட் ஆர் ரைட்டில் வந்து லெட்டு க்ளோட் பண்ணியிருக்கும். இதை ஹீட் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம்? சால்டர் பண்ண போகிறோம் ப்ளாயர் யூஸ் பண்ணி. தென் ஹீட் பண்ணி தான் இது வெளியே எடுக்க போகிறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். மறுபடியும் இந்த வீடியோவில் கண்டினியூஷன்லேயே எளிமையான முறையில் எப்படி எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வரும். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சர்க்கியூட் போர்டு இருக்குது. கண்டிப்பாக ரெசிஸ்டர் இருக்கும். ஓகே. ரெசன்ஸ் பார்க்குறது எப்படி இருக்குன்னு நான் பிரிண்ட் அவுட்டில் காமிச்சிட்டேன். போர்டில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ என்ன வேணும்னா நமக்கு ஒரு மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் வேணும். நார்மலாக இருக்கக்கூடிய மேக்னிஃபிகேஷன் கிளாஸ்லாம் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது, நிறையா வச்சுருப்பீங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு ஒன்று காமிக்கணும். இப்படி ஒரு மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் இருக்குது. சரி, இதனால் ஒரு ஃபுல்ஃபில் ஆகுமா? நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. நேக்கட் ஐயால் பார்க்க முடியாது. மேக்னிஃபிகேஷன் மார்க்கெட்டில் இருக்க கிளாஸ்னாலையும் பார்க்க முடியாது. ஸோ பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? இனி வரக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ் கேட்ஜெட்டில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் தான் கம்பல்சரி வரும். நாம் தான் என்ன பண்ணணும்? நம்மளே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும். பழைய டைப்பில் இந்த கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர்லாம் வராது. ஓகேங்களா? அப்போது இதுக்கு வேல்யூ தெரியணும். வேல்யூ தெரியுது என்ன? அதை பற்றிய வகுப்பு தான் இன்னைய கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா என்ன பண்ணணுன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் வேணும். டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் வேணும். ஒரு காம்பனன்ட்ஸை எத்தனை மடங்கு அதிகப்படுத்தும்? ஒரு காம்பனன்ட்ஸை 100 மடங்கு, 1000 மடங்கு, 2000 மடங்குன்னு இருக்குது. இருந்தாலும் நம்ம சர்வீஸுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் குறிப்பாக இந்த சர்வீஸ் டூலில் இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் கம்பல்சரி இருக்கணும். ஒவ்வொரு மெக்கானிக்கிட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு மைக்ரோஸ்கோப் பார்க்குறீங்க இல்லையா? இது ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இது. ஓகேவா? இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் லாஸ்ட் கிளாஸில் ஒரு மைக்ரோஸ்கோப் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா? அந்த கிளாஸ் இதுதான் மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப்பை எப்படி உபயோகப்படுத்துறது, அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ லாஸ்ட் கிளாஸில் கொடுத்துருக்கேன். நியூ கம்மர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா அதில் பார்க்கலாம். அதில் நான் கொடுத்துருக்குறது ஃபுல்லாகவே எஸ்எம்டி கெப்பாசிட்டர், போலார் அண்ட் நான் போலார், அதனுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும், கோடிங் வேல்யூ எப்படி செக் பண்ணணும் மல்டிமீட்டரில், குறிப்பாக டிஜிட்டல் மல்டிமீட்டரில். ஓகேவா? அந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் கெப்பாசிட்டன்ஸ் ரேஞ்சுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ண முடியும். அது லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் கம்பல்சரி அந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் கம்பல்சரி வச்சுருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இது ஒரு மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு கலர் மானிட்டர், பார்த்தாவே தெரியுது ஒரு கலர் மானிட்டர் இதில் இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் காமிச்சதில் மானிட்டரை நம்மகிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்குவோம். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம மானிட்டரை யூஸ் பண்ணி காம்பனண்ட்டை என்லார்ஜ் பண்ணி மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்ப்போம், வேல்யூ கண்டுபிடிக்கலாம் சொன்னேன். இப்போது இது என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது உள்ளுக்குள்ளேயே. இது போர்ட்டபிள், நம்ம எந்த இடத்துல வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஏன் ஈவன் ஒரு கஸ்டமர் சர்வீஸில் கூட நாம் இந்த யூனிட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே பில்டின் பேட்டரி கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் தாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி உண்டு. ஓகே. இந்த மைக்ரோஸ்கோப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் அதனுடைய த்ரெட்டு, இந்த ட்ரெயினோட திக்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, லேபரேட்டரியில் கலர் டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த அளவுக்கு கலர் வந்து அப்சர்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். என்லார்ஜ் பண்ண தான் பார்க்க முடியும். அதேமாரியே பயாலஜிக்கலில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பல மடங்கு
1000 மடங்கு மேக்னிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷ்னல் குழந்தைகளுக்கு இப்போ வர லேட்டஸ்ட்டில் அவங்க வரக்கூடியதெல்லாம் இந்த மைக்ரோஸ்கோப் யூஸாக இருக்குது. ஓகே, எல்லாத்துக்கு மேலே மோர் ஓவர் நம்ம எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் நமக்கு அவசியம் தேவை. இப்போது மற்றவங்களுக்கு சப்ஜெக்டை பொறுத்து தேவைப்படும், ஆனால் நமக்கு உடனடியாக தேவைப்படுது. அதனால் இந்த யார் வந்தாலும் ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இதனுடைய ரேட் வந்து 3000 ஆகுது உங்களுக்கு. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஹெச்டி டிஸ்பிளே வரும் உங்களுக்கு. ஓகேவா, 1080 டிஸ்பிளே, நல்ல அக்குரசி இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு மானிட்டர் தேவையில்லை, மானிட்டர் பில்டின்ல இருக்கும். ஓகே, இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் யூனிட் ஒன்று இதோட ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு ஒயர் கார்டோட. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போது மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். சர்க்கியூட் போர்டில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். இப்போது பாருங்கள், இது ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் வித் கலர் மானிட்டர். 4.3 inches இருக்கும். இதுக்குள்ளே ஏற்கனவே சொன்ன மாதிரி பில்டின் பேட்டரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பார்த்துட்ருக்கீங்க, இது ஒரு ரெசிஸ்டன்ஸுடைய கோடிங் 3903. இந்த இடத்துல ஒரு காம்போ போர்டு, எல்இடி டிவியோட காம்போ போர்டு வச்சுருக்கேன். இதில் இருக்குது. இது நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மஸ்ட். ஏன்னா ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் கண்டிப்பாக ரெசன்ஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னா, ஒன்று அது மதிப்பில் இருக்கும், இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகிரும், இல்லை அப்படின்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிரும். வேல்யூ சேஞ்சுனா எப்படி, ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஒன்று கூடும் அல்லது குறையும், ரெண்டுமே ஆகக்கூடாது, ஓப்பனும் ஆகக்கூடாது. சரி, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு மைக்ரோஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் காம்பனன்ட்ஸை பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ஒன்று, அப்போ தான் இதை வந்து ஹீட் பண்ணி இதை எடுத்துகிட்டு வேறு ஒன்று ரீப்ளேஸ் பண்ண முடியும், ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ண முடியும். இது இல்லைன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா, காம்பனண்ட் ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு கேட்டால், எலக்ட்ரானிக் போர்டுன்னு வந்துட்டாவே கம்பல்சரி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஆகிறதுனால தான் நம்மக்கிட்ட சர்வீஸுக்கு வருது. நமக்கு அதை கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா, ஸ்கிமேட்டிக் டயக்ராம்லேயும் அதனுடைய மதிப்பு வேல்யூ எல்லாமே போட்டிருக்கு. இப்போ பாருங்களேன், இந்த ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 3903 போட்டிருக்கு. அப்படின்னா எப்படி இதனுடைய கோடிங்கை கண்டுபிடிக்கிறது, எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது, எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இப்போ ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த மைக்ரோஸ்கோப் மூலிமா விசிபிளாக கிளியராக ஒரு ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூவை கோடிங்கை பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ இருக்குது. என்ன போட்டிருக்கு, 1R80 வந்திருக்கு. 1R80னா என்ன மதிப்பு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, தென் அடுத்தது இன்னொரு ரெசிஸ்டர் 1R80, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் 1R60. இது 1R60 பாருங்களேன், கிட்டத்தட்ட எல்லாமே நியரஸ்ட் வேல்யூ. ஓகேவா, பட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், இது வந்து R680. இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுவும் R680. இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கண்டுபிடிக்க முடியும். இப்போ சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்க்யூட்டில் இன்னொரு இடத்துல பாருங்கள், R360 ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் பிக்கர் சைஸில் இருக்கனால கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. ஓகேவா, சரி. இதில் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டால் 22R0. இதில் 102 ஒரு ரெசிஸ்டர், இதில் 101. அப்போ என்ன தெரியுது, 101 இருக்குது, 102 இருக்குது. டிஃப்ரெண்ட் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்குது. இந்த மைக்ரோஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கோடிங்கை பார்க்க முடியும். கோடிங் கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதோ வோல்ட் அளக்கிறதோ இதெல்லாம் செக் பண்ண முடியும். வேணால் இன்னொரு மாடல் எடுத்துக்கலாம். இன்னொரு மாடல் R360 100 ohms, அதாவது 100 இருக்குது.
தென் இன்னொரு 100 ohms இருக்குது, இன்னொரு ரெசன்ஸ் இருக்குது 334. ஓகேவா? அப்போ இதெல்லாம் இருக்குது. நான் வேணும்னா இதில் என்ன பண்ணலாம், இந்த ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக நம்மளால் கொண்டு வர முடியும். அதை நீங்கள் ஓனாக அசம்பிள் பண்ணும் பொழுது பண்ணிக்கலாம். இதில் பாட்டமில் ஒரு ஸ்டிக்கு பிளேஸ் இருக்குது. நல்ல கிரிப்பாக ஒரு டேபிளில், சர்வீஸ் டேபிளில் நல்லா உக்காந்துக்கும், நல்ல ஷீட்டிங் ஆகிக்கும். வேணா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வெளியில் இந்த சுவிச்சஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சுவிச்சஸில் என்ன ஒர்க்குனா, ஃபஸ்ட்டு இருக்கிறது பவர் ஆன் சுவிட்சு, ரெண்டாவது இருக்கிறது வந்து மெனு. இந்த மெனு மூலிமா என்ன பண்ணலாம், மெனு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் ஒன்று இருக்குது. இதனுடைய பிரைட்னஸை கூட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. பாருங்கள், சைடில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோலை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா என்ன பண்ண முடியும்னா, நான் பிரைட்னஸை கூட்ட முடியும், குறைக்க முடியும். இதை முன்னாடி இருக்கக்கூடிய எல்இடிக்கு வர்ற பிரைட்னஸ் கூடி குறையும், அதனால் மாறும். மெனு ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, பிரைட்னஸ் கூட்ட முடியும், குறைக்க முடியும். நமக்கு எவ்வளோ வேணும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரெசன்ஸ் இருக்குது, 334 ரெசன்ஸ் இருக்குது. நான் பிரைட்னஸ் என்ன பண்ணுறேன், கூட்டுறேன், குறைக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் பிரைட் வச்சுருக்கேன், குறைக்க முடியும். பிரைட்னஸ் ஃபுல்லாக நில் பண்ண முடியும், பிரைட்னஸ் கூட்ட முடியும், இதில் குறைக்க முடியும். கொஞ்சம் லைட்டாக ஒரு ஜெர்க்கானா கூட உங்களுக்கு அந்த பொசிஷன் மாறிடும் கைப்பட்டா. ஓகேங்களா? சரி, இப்போது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ரெசன்ஸ் பார்த்தோம். இதே மாதிரியே உங்களுக்கு ஸ்கேலர் போர்டு இருக்குது. இந்த ஸ்கேலர் போர்டில் இருக்கக்கூடிய ரெசன்ஸினுடைய வேல்யூ எல்லாம் கூட நம்மளால் கண்டுபிடிக்கவும். சின்ன ஒரு சிப்பு இருக்குது, ஒரு சிப். இதில் பாருங்கள் என்ன வேல்யூ ரெசன்ஸ் இருக்குது. இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆச்சோம்னா 1002 1002 அப்படின்னா 4 4 டிஜிட் சிஸ்டம் இது. அப்போ இதனுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பை எப்படி உபயோகப்படுத்தி ரெசன்ஸ்னுடைய கலர் கோடை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேவா? இப்போது வேறு இது ஸ்கேலர் போர்டு இருக்குது. இந்த ஸ்கேலர் போர்டில் என்ன பண்ணலாம், நீங்கள் கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற ரெசன்ஸ் வேல்யூ எல்லாமே என்ன பண்ண முடியும், ரெசன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா காம்பனன்ட்ஸினுடைய வேலை ஒர்க் எல்லாமே நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஓகேவா? இதில் ஐசியோட நம்பர், டயோடோட டீட்டெயில்ஸு எல்லாமே பார்க்க முடியும். ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். பாருங்கள், இந்த இடத்துல ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டர் 30A. ஓகேவா? அப்படின்னா இதில் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, அது கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். பாருங்கள், 768 ஒரு ரெசிஸ்டர், 0 ரெசிஸ்டர், 0 சிங்கிள் 0 வரும், டபுள் 0 வரும், ட்ரிபிள் 0 வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எல்லா எலக்ட்ரானிக் கேட்கெட்லேயுமே என்ன இருக்குது உங்களுக்கு, கம்பல்சரி இந்த ரெசிஸ்டர் இருக்குது, எஸ்எம்டி ரெசிஸ்டர் இருக்குது. அப்போது நம்ம அடுத்த வரக்க வீடியோவில் உங்களுக்கு எப்படி இந்த கோடிங்கை எப்படி டிகோட் பண்ணுறது, அந்த கோடிங்கிலேருந்து எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வகுப்பு அடுத்த கிளாஸில் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலிமா வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸில் நடத்திட்டு இருக்கோம். விருப்பப்பட்டவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மேற்கொண்டு படிக்கலாம். பர்டிகுலராக இப்போ வரக்கூடிய எல்சிடி எல்இடி டிவியை படித்து வச்சுட்டிங்கன்னா ஃபியூச்சர் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.